ஒரு டைரக்டராக பீம்சிங்கை பார்த்துங்க வியந்த விஷயம் எதை சொல்லலாம்? டெக்னிக்கலாக வந்து அவர் எல்லாத்தையுமே பாட்டை பூராவுமே கேட்டு ஒரு தடவை தான் கேட்பார். சின்ன பேப்பரில் குறித்து வச்சுக்குவார். ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் கரெக்டாக எடுப்பாங்க. தொழிலில் எப்பவும் அவ்வளவு கரெக்டாக இருப்பார். அவருடைய பலம் வந்து அவர் பொறுமை தான். ஆரம்பத்தில் கலைஞர், சிவாஜி பல படங்கள் தோல்வி படங்கள் 4 படங்கள் தோல்வி அடைந்து பதிபக்தி வர ஆரம்பிச்சு. ஆமாம். அப்போ சிவாஜி இருந்தாலும் இவரை விட்டு கொடுக்காம நடிக்கிறேன், ஆனால் திருமலை சார் கேமரா பின்னாலே இருட்டில் நின்றுட்டு பார்த்துக்கட்டும், நீ மட்டும் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் ஆக்ஷன் சொல்கிறதுன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்கிற மாதிரி சொன்னார். கொஞ்சம் ஒதுக்கி வச்ச மாதிரி. ஏன்னா அதிர்ஷ்டமில்லாத டைரக்டருங்கிற ஒரு ஆரம்பத்தில் அவர் இருந்தது. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.